வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தத்துக்கு இவ்வளவுதான் என்று ஒரு எல்லை கிடையாது. நாம் கடைசி மரண பரிணம் மட்டும் நாம் பரிசுத்தமா இருப்பது தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. நம்முடைய நடக்கைகள் செயல்கள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தமா இருக்கும் போதுதான் அதற்கு உண்டான பலனை தருகிறவராக இருக்கிறார். வேதத்திலே பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும், அதற்குண்டான அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். சொல்லாவிட்டால் அந்த தேசத்தில் உள்ள ஞானிகள் அத்தனை பேரும் கொல்லப்பட வேண்டும் என்பது கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. யாராலும் சொல்ல முடியவில்லை. ஆனால் தேவன் தானியேலுக்கு அவர் கண்ட சொப்பனத்தையும் அதற்குண்டான மறைபொருளை வெளிப்படுத்தினார். தானியேலுக்கு இந்த மறைபொருளை வெளிப்படுத்த காரணம் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்ததுனால்தான். பிரியமானவர்களே, யாரா இருந்தாலும் சரி, பரிசுத்தமா இருந்தால்தான் நாம் தேவனை தரிசிக்க முடியும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், விண்ணப்பத்திற்கு உடனே பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் நீங்களும் உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.